தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பார்ப்போம். முக்கியமாக ரிட்டர்னை பார்ப்போம். 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 5 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எது ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்கோ அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ், வெல்த் மேனேஜர்ஸ், ஃபண்ட் அனலிஸ்ட்லாம் என்ன பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ரிட்டர்ன் மட்டும் பார்க்க மாட்டாங்க. அந்த ரிட்டர்னை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அதை எதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷார்ப் ரேஷியோ வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த வீடியோல ஷார்ப் ரேஷியோ அப்படினா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க, நெகட்டிவ் ஷார்ப் ரேஷியோ அப்படினா என்ன, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது எப்படி நம்ம இந்த ஷார்ப் ரேஷியோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படினா அதற்கு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நீங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பிறகு ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கலெக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம இந்த ஷார்ப் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும், எதனால இந்த ஷார்ப் ரேஷியோ வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபண்ட் ஏ பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து 15% கொடுத்திருக்கு. ஃபண்ட் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13% கொடுத்திருக்கு. இது ரெண்டுல எது நல்ல ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? ஃபண்ட் ஏவை தான். ஏன்னா அது 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படிங்கறனால அதுதான் பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு நிமிஷம், ஃபண்ட் ஏ பாத்தீங்க அப்படின்னா அந்த 15% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு 40% வந்து வொலாட்டிலிட்டி ஆயிருக்கு. ஃபண்ட் பி பாத்தீங்க அப்படின்னா 13% ரிட்டர்னுக்கு வந்து 15% வொலாட்டிலிட்டி ஆயிருக்கு. அப்போ ஃபண்ட் ஏ வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்தாலும் அதிக ரிஸ்க் எடுத்திருக்கு. ஃபண்ட் பி பாத்தீங்க அப்படின்னா குறைவான ரிஸ்க்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதனால ரிட்டர்ன்ஸ் மட்டும் நம்ம பார்த்து ஒரு ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ப் ரேஷியோ வந்து உருவாக்குனாங்க. ஷார்ப் ரேஷியோ அப்படின்னா ரிஸ்க் எடுத்ததற்கு ஏற்ற ரிட்டர்ன் கிடைக்குதா அப்படிங்கறத ஒரு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இந்த ஷார்ப் ரேஷியோ அப்படிங்கிறது. இதை ஃபினான்ஸ் உலகில் பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எடுத்த ரிஸ்க்கு ரிவார்டு கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இதற்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து ஷோ ஆகும். இதுல ஆர்பி அப்படிங்கிறது போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன், ஆர்எஃப் அப்படிங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ரிஸ்க் வொலாட்டிலிட்டி அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் இல்லாம கிடைக்கிற ரிட்டர்ன். அதாவது எஃப்டி, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் இல்லாம கிடைக்கிற ரிட்டர்ன். இந்தியாவில் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா 6% to 7% வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னா வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா மத்தது போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் நமக்கு கிடைச்சிரும், ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் நமக்கு கிடைச்சிரும், ரிஸ்க் வொலாட்டிலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இதுல வந்து அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்து டிஃபால்ட்டா வந்து 6 to 7% வந்து நம்ம இந்தியாவில் எடுத்துப்பாங்க. இதை ஒரு உதாரணத்தோட கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபண்ட் 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்து ஒரு 7% நம்ம எடுத்துப்போம், வொலாட்டிலிட்டி 10 அப்படின்னா இதை நம்ம ஷார்ப் ரேஷியோ போயிட்டோம் அப்படின்னா 0.8 வரும். ஓகேங்களா? இப்போ இதே இன்னொரு ஃபண்டுக்கு நம்ம எடுத்துக்கோம், ரிட்டர்ன் வந்து 13% கொடுத்திருக்கு, ரிஸ்க் வந்து 5 அப்படின்னா அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப் ரேஷியோ வந்து 1.2 வரும். இப்போ இதுல எந்த ஃபண்ட் வந்து பெட்டர் ஃபண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15% ஃபண்ட் வந்து பெட்டர். ஆனா ஷார்ப் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 13% ஃபண்ட் தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா குறைவான ரிஸ்க்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. இந்த ஷார்ப் ரேஷியோவை எப்படி நம்ம இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னா பிலோக்கு 0க்கு கீழே, அதாவது நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா அது மோசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 0 to 1 அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா ஆவரேஜ், 1 to 2 இருந்துச்சு அப்படின்னா குட், 2 to 3 இருந்தது அப்படின்னா வெரி குட், அபோவ் 3க்கு மேல இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ரிஸ்க் எடுத்ததுக்கு ஏத்த அதிகமாவே அது வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படிங்கிற மீனிங்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஷார்ப் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டுக்கு நெகட்டிவா இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு மோசமான ஃபண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபண்ட் வந்து 4% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, எஃப்டி ரிட்டர்ன் வந்து 7% அப்படின்னா ரிஸ்க் எடுத்ததுக்கான அந்த ஈக்விட்டி ஃபண்டுக்கு நம்ம போனோம். ஓகேங்களா? ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம போனோம். ஆனா எஃப்டியை விட ரொம்ப குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த ஷார்ப் ரேஷியோ வந்து நமக்கு நெகட்டிவ்ல வரும். ஓகேங்களா? இப்போ ஷார்ப் ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஃப்ராட் ஃபண்ட் கிடையாது, ஃபண்ட் வந்து மோசம் கிடையாது. அந்த பீரியட்ல வந்து ரிஸ்க் எடுத்ததுக்கான ரிவார்டு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? சோ அதனால தான் அந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு சில வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா CAT ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது CAT அப்படின்னா கேட்டகரி ஷார்ப் ரேஷியோ
ரேஷியோ அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஷார்ப் ரேஷியோ பார்க்குறீங்க 0.8 இருக்கு. கேட்டகரி ஷார்ப் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 0.5 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த ஃபண்டு கேட்டகரியை ஆவரேஜை விட பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஷார்ப் ரேஷியோலாம் நம்ம எங்க பார்க்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஸ் வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு டிக்கெட் ட்ராப் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு என்ன மியூச்சுவல் ஃபண்ட் அதை நீங்க வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஷார்ப் ரேஷியோ இந்த கேட்டகரி ஷார்ப் ரேஷியோலாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக நம்ம புரோக்கரோட வெப்சைட்ல இந்த ஷார்ப் ரேஷியோ பார்க்க முடியாது. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஸ் வெப்சைட்ல வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். அப்போ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த ஷார்ப் ரேஷியோ மட்டும் போதுமா அப்படின்னு. இந்த ஷார்ப் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு மெட்ரிக் மட்டும்தான். இது கூடவே எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இருக்கு, ஆல்பா இருக்கு, பீட்டா இருக்கு, ஃபண்ட் மேனேஜர், ஏயுஎம், போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு சில பேர் கேட்பாங்க இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ஷார்ப் ரேஷியோ வந்து முக்கியமா அப்படின்னு. இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு நம்ம ஷார்ப் ரேஷியோ வந்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் எரர், ட்ராக்கிங் டிஃபரன்ஸ், எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ஷார்ப் ரேஷியோ அப்படிங்கிறது செகண்டரி தான். இந்த ஷார்ப் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ உங்களுக்கு ஷார்ப் ரேஷியோ பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ, ஆல்பா, பீட்டா, அந்த போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ், ஏயுஎம், ஃபண்ட் மேனேஜரோட டீடைல்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் வரிசையான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கான டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க.